Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to the Covenant of the Day. And today is 14th July 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ஆண்டவருடைய தயவு கிருபை இந்த Covenant of the Day, இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பலத்தினாலும் கிருபையினாலும் தடையில்லாமல் கர்த்தர் வெளியிடுவதற்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது ஆறுதலாகவும் பலமாகவும் இருந்திருக்கு. சமீபத்தில் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அது அடக்க ஆராதனையிலே கேட்டேன். கேட்பதற்கு மிகவும் ஆண்டவரை துதித்தேன், சந்தோஷப்படுத்தினேன். என்னன்னா, ரொம்ப ஐசியூவில் இருந்தாங்க. கடைசி நேரம், மறுநாள் தான் உயிர் போச்சு காலையில். ஆனால் அந்த ஒரு நாள் முன்னுக்கு அந்த அம்மா, அவங்க கவனன் எப்பொழுதும் ஒரு நாளைக்கு 2 முறை பார்க்கிறவர்கள். இது சொன்னாங்க. அவங்க பார்க்கிறவர்கள் ஒரு நாளைக்கு முன்பதாக ஐசியூவில் இருக்கிறாங்க. கஷ்டமான இறுதி சூழ்நிலையில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், நான் அந்த Covenant of the Day இன்னைக்குள்ளதை பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு அதை போட்டு காட்டினார்கள். அன்றைக்குன்னு பார்த்து நான் மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, ஆண்டவருடைய சன்னதியில் இருக்கிற அந்த பாக்கியத்தை குறித்து பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ அவங்க ரொம்ப ஆறுதலாகவும் பலமாகவும் உற்சாகமாக இருந்தது. மறுநாள் அவர்கள் ஆண்டவருடைய சன்னதியிலே சேர்ந்தார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே செய்தாலும் வெறுமையை என்ன சொல்லுகிறேன், செய்வோமே அப்படி என்று செய்தால் அது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா வசதி இருந்தும் எல்லாரும் பார்க்கிறார்கள் என்றல்ல. எனக்கு பழக்கமானவங்க, நெருக்கமானவங்க, விசுவாசிகள் எல்லாரும் பார்க்கறது இல்லை. சிலர் பார்க்குறாங்க, ரொம்ப உண்மையாக பார்க்குறாங்க. கட்டாயம் பார்க்கணும்னு நான் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. விருப்பப்படுகிறவர்கள் பார்க்கிறார்கள், தொடர்ந்து பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பார்க்கிறவர்களுக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்குள்ள வசனம் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 11 first part A. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதி. 2 நாளுக்கு முன்னே இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை சொல்லுகிறார் பாருங்க. Saying, I am the Alpha and Omega, the first and the last. இது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். எந்த மாற்றம் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Yesterday, today and forever is unchangeable. That means he is same. யாஹ்வே என்று அதனுடைய பொருள் என்ன? I am, இருக்கிறவராக இருக்கிறது, சேம். அப்ப இங்க இந்த வெளிப்படுத்துதல் அவர் சொல்லுகிறார், நான் தான் ஆரம்பம், உலகத்தை படைத்த ஆரம்பம், I am the creator. ஆரம்பம், அல்பா, ஒமேகா. நான் அன்றைக்கு சொன்னேன், அல்பா ஒமேகா என்று சொல்வது கிரேக்க மொழிகளினுடைய எழுத்துக்கள், முதல் எழுத்துக்களும் கடைசி எழுத்துக்களும். அல்பா என்பது முதல் எழுத்து ஆ, ஒமேகா என்பது அக், கடைசி எழுத்து. அப்ப ஆரம்பம், முதல் என்பதை கிரேக்க வார்த்தையின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். இது அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது புரிந்திருக்கும். ஏனென்றால் 1வது நூற்றாண்டில் கிரேக்கு தான் ரோம ராஜ்யத்தினுடைய ஆட்சி மொழியாக இருந்தது. எல்லாருக்கும் அந்த மொழி தெரியும், கிரேக்க மொழி. சரி, அந்த கிரேக்க மொழியுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். பயன்படுத்தி சொல்றார், முந்தினவரும் பிந்தினவரும் என்றால் எல்லாமே அவர்தான். இன்றைக்கு உலகம் அதை மறந்து போய்விட்டது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மறந்து விடாதீங்க. அவர்தான். he is the first, he is the beginning and end will be he. அவர் மீண்டும் வருவார். இதை தெளிவாக உங்கள் உள்ளத்திலே, உங்கள் மனதிலே வைத்து விசுவாசித்து, ஆண்டவர் மீண்டும் வருவார். நான் அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவர் என்னை அவரோடு ஏற்றுக்கொண்டு போவார் என்ற அந்த விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முயற்சி செய்வோம். We try to please God and we try to fulfill the will of God.
And he will be your strength, dear brother and sister. அவர் உனக்கு பலமாய் மாறுவார். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நான் வணங்குகிற, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அவர்தான் ஆரம்ப முடிவு. He is the first and end. He is everything. No other way. அவர்தான். சார் ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தை பலமா இருங்க, கர்த்தர் போதுமானவர் இருப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே உம்முடைய கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். விசுவாசத்திலே உம்முடைய வார்த்தையிலே உமக்குள்ளே பலப்பட்டு ஆண்டவரே தொடர்ந்து நீ அரவணைத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் சிதறி போகாதபடி, விலகி போகாதபடி உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ வணங்குகிற, நீ நம்புகிற ஆண்டவர் ஆதியும் அந்தமும் அவர்தான். விசுவாசத்தில் பலமா இருங்க. டேக் கேர் and God bless.